இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வேதாகமத்தில் இருந்து யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபுனுடைய முன் வாழ்க்கையை அல்லது அவருடைய ஜெபிப்பதற்கு முந்தின அனுபவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. இந்த யாக்கோபு என்பவர் சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனிடத்தில் ஏமாற்றி வாங்கினோம். ஒரு இதற்காக சாதாரண பைத்தங்கோளுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை சீட் பண்ணி ஏமாத்தி வாங்கினார். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல மூத்தவனுக்கு ஒரு பங்கு உண்டு. சேஷ்ட புத்திர பாகம் அதிகமான பங்கு உண்டு. தகப்பன் மூத்தவரை ஆசீர்வதிப்பார். அது இயல்பு. அது எபிரேய வழக்கத்தின்படி இஸ்ரவேலர் எல்லாருக்கும் இருந்த ஒரு மரபு, ஒரு வழக்கம். அவன் ஆசீர்வாதம் ஏசாவுக்கு வரணும். சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு வரணும். காணியாட்சிகள் பெரும்பாலும் ஏசாவுக்கு போகணும், யாக்கோபுக்கு கொஞ்சம் தான் வரணும். ஆனா அந்த யாக்கோபு என்ன செய்தான, பின்ன அந்த ரெபேக்காள், யாக்கோபுடைய தாயா இருக்கிற ரெபேக்காள் யாக்கோபு கிட்ட, எப்பா ஏசா காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நீ என்ன செய்ய, ஒரு ஆட்டை சமைச்சு தார, நீ அந்த தகப்பன்ட்ட கொண்டு போ. ஏன்னா ஏசா அதிக ரோமம் உள்ளவன், அதிக முடி உள்ளவன், உடம்புல அதிக முடி இருக்கும். அதனால ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரோமத்துக்கு மேல போட்டு போன்னு அனுப்பிவிட்டு, யாக்கோபு கண்கள் யாக்கோபு போறான். ஈசாக்கு கண்கள் இருளடைஞ்சிட்டு, யாருன்னு பார்க்க முடியல, யாருன்னு அவருக்கு தெரியல. போனவனே கேக்குறாரு, எப்பா என்னப்பா ஏசா எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பாருங்க, தப்பு பண்றதுக்கு போய் அழகா சொல்றான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு சீக்கிரத்துல வேட்டைக்கான மிருகத்தை கொடுத்துட்டாரு, அதனால சீக்கிரம் சமைச்சு கொண்டு பொய்ய பாருங்க. தேவனாகிய கர்த்தர், அங்க யாக்கோபு சொல்லுகிற மிகப்பெரிய பொய், ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிறதுக்கு கர்த்தரங்க உள்ளே கொண்டு வர்றான், ஆண்டவரை உள்ள இழுக்கிறான். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாய்க்கப்படினார். ஈசாக்கு சொல்றாரு யாக்கோபு பாத்தியப்பா, கைகள் ஏசாவின் கை, சத்தமும் யாக்கோபின் சத்தம், ஆனா ஆசீர்வச்சிட்டேன். அந்த ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். ரெண்டாவது ஏசா போனா ஆசீர்வாதம் கிடைக்கல, யாக்கோபுக்கு கிடைத்து விட்டது. யாக்கோபுக்கு கிடைச்சிட்டு, ஆனா அவன் தனித்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, அவன் பேர் என்னப்பா? யாக்கோபு. யாக்கோபு. ஆனா அந்த ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைக்க பண்ணி யாக்கோபுடைய லைஃப மாத்திட்டு, அவர் கர்த்தர் அவன் ஆசீர்வாதம் சொல்ற பேர் யாக்கோபு இல்லப்பா, பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட பெயரில் அவன் அழைக்கப்படுகிறான். அதற்கு முந்தைய இருந்த அத்தனை காரியங்களும் தேவன் அவனை என்னைக்கு இஸ்ரவேல் சொல்லி ஆசீர்வதித்து அழைத்தாரோ, அன்னைக்கு அவருக்கு முந்தி இருந்த அத்தனை காரியங்களும் இந்த ஒரே காரியத்தின் மூலமாய் அப்புறப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னைக்கும் நம்மள யாக்கோபை எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த அர்த்தம் இல்லை. ஏன்? தேவனை ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சு அவன் பேரை இஸ்ரவேல்னு மாத்திட்டாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாய் இவன் மாறிவிட்டான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாலாக் பிலேயாமை அழைத்து சொல்றான், எப்பா உங்களை சபின்னு சொல்றான். ஆனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப ஒரு தேவ மனிதர், இந்த யாக்கோபு என்கிற ஒரே ஒரு தேவ மனிதனாலே இந்த இஸ்ரவேல்ங்கிற டோட்டல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. டோட்டல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரே ஒரு தேவ மனிதனாலே டோட்டல் ஹிஸ் சேஞ்ச்ட், ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகும் அவன் நம்ம எத்தனை சொல்றதுல தவறு. அது வேதத்திற்கு மாறானது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது வேதத்திற்கு எதிரானது. தேவன் ஒருவரை ஆசீர்வதித்து அவனுக்கு இஸ்ரவேல் பெயர் சூட்டின பிறகு, கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்த பிறகும் மீண்டும் நீங்கள் அந்த மனிதனை ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு
முன்பதாய் இருக்கிற மனிதனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேதத்திற்கு எதிராய் பேசுகிறீர்கள் அர்த்தம். நீங்கள் வேத சத்தியத்திற்கு முரண்படுகிறீர்கள் அர்த்தம். ஏன்னா தேவன் அவனை ஆசீர்வதித்து விட்டார். அவன் பேர் இஸ்ரவேல். தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிச்ச பிறகு நீங்க எப்படி எத்தனை சொல்ல முடியும்? How can it possible? It is impossible. முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசனை ஆசீர்வதி. மகிமை டிவி ஆசீர்வதி. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்கிற தேவதாசர்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். மகிமை